எங்க அண்ணனை நாங்க பாப்போம். இன்னும் வேலை இருந்தாலும் எங்க அண்ணனை நாங்க பாப்போம். இதே மாதிரி இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் பத்தி கண்டிப்பா நாங்க கொஞ்சம் பேசி ஆகணுங்க. விஜய் பத்தி பேசினாதான் அவருக்கு வந்து காசு. ஓகே, அவனை பத்தி பேசினால அவன் வந்து சும்மா அவனுங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பானுங்க. 200 ரூபாய்க்கு வந்து 200 ரூபாய் கொடுத்தவனே எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. பார்த்தாலுமே நம்மளால பொழைக்கிறவங்களா பொழைச்சிட்டு போட்டோம் அவ்வளவுதான். சோ இவனுங்களை எல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. ஒன்னே போட்டி தான், ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே, இதுதான் போட்டியே. ஒரு எக்ஸாம்பிளா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நீட்டா அழகா பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு மீட்டிங் நான் வந்து ஒரு மாநாடு அளவுக்கு பேசணுன்றதெல்லாம் கிடையாது. 10 நிமிஷம் வந்து பேசினாரு, நீட்டா என்ன சொல்லணுமோ அதை சொன்னாரு. எல்லாருக்கும் அது புரிஞ்சுது, வந்தாங்க போனாங்க. அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து இவ்வளவு செலவும் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மக்களுக்காக தான். மக்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா ரோட்ல நின்று பேசுறதுக்கு பெர்மிஷன் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நடந்ததால இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ். இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ட்ரேட்மார்க் தான். ஸ்பீச் வந்து செம்மையா இருந்துச்சு. அதாவது பேசணுன்றதுக்காக பேசாம மனசுல இருந்து பேசுற விஷயம் தான் ஒண்ணுமே. மக்களுக்காக யோசிச்சு மக்களுக்காக பேசுறாரு. இந்த மக்கள் எல்லாரும் அவருக்கு ஆதரிச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் மக்களுக்காக யோசிச்சுதான் மக்களுக்காக யோசிச்சுதான் அதுவும் கொஞ்ச நேரம் பேசுறது. அடிக்கிற வெயில்ல ரொம்ப நேரம் நிக்கலாம். நம்ம நிக்க வேணாமே கஷ்டப்பட்டுதான் அவர் இறங்குனது. அதுதான் விஷயம். எல்லாமே சொன்ன ஒண்ணுமே கரெக்டான விஷயம். எது மெயினா பேசணுமோ அதுதான் பேசியிருக்காரு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாலே போதும். பாண்டிச்சேரிக்குன்றது ரொம்ப பிரச்சனை எல்லாம் இல்ல. அவர் சொன்ன அந்த பிரச்சனை மட்டும் தான் இருக்கு. அதை மாற்றினாலே போதும். மாற்றத்துக்காக தான், மக்களோட நல்லதுக்காக தான். அது இல்லாம நிறைய பேர் இளைஞர்லாம் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அவரு வந்து ஐடியை பத்தி பேசினாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இது முழுக்க முழுக்க இளைஞர்களுக்காக. அப்படி எல்லாம் வாய்ப்பே இல்ல. இப்ப அவர் இதே மாதிரி கூட்டம் எத்தனையோ நடந்திருக்கு. காசு வாங்கிட்டு தான் வந்து நின்று இருக்காங்க இதே இடத்துல. நானாவே இருந்தாலும் நானுமே காசு வாங்கிட்டு வந்து நின்று இருப்பேன். ஆனா இப்ப இன்னைக்கு வந்தது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவரை பார்க்கணும், அவருக்காக நிக்கணும்ன்றதுக்காக தான். இப்ப நிக்கிறவங்க அப்ப எப்படி நிக்காம போயிடுவாங்க. இவரை பாக்கணும்னா போய் தேட்டர்ல பாக்கலாம்ல. அப்படி நினைச்சவங்க எல்லாம் போயிருப்பாங்க. பாக்கணும்ன்ற ஒரே காரணம் அவருக்காக நிக்கணும்ன்றதுதான். கண்டிப்பா எல்லாருமே நிப்பாங்க அவருக்காக. நல்லா இருக்கும். அவர் வந்தா கண்டிப்பா இந்த ஆட்சி செமையா போகும். சப்போர்ட் கால் வேணும். ஒரு கை தட்டினா இதுவாக இல்லையா, சப்போர்ட் இருந்தது அவர் பண்ணாருன்னா நல்லதுதான். தளபதி ஸ்பீச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் டைம்லேயே முடிச்சிட்டாப்ல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்பயுமே எல்லா இடத்துலையும் மக்கள் சந்திப்புன்றதுனால எப்படி முடிச்சிட்டாரு. இன்னும் மாநாடுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீச் பேசியிருப்பாருன்னு நாங்கள் நம்புறோம். இல்ல, இங்கே வந்து ஆக்சுவலா ஆட்சி வந்து நல்ல ஆட்சி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்ஆர் ஐயா அவர்கள் வந்து கொஞ்சம் பிஜேபி கைட்டி விட்டு வந்து நம்ம விஜய் அவர்களோட டிவிகேல வந்து கை கோர்த்தாருன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் சூப்பரான ஆட்சியா வந்து அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அங்கே வந்து இவ்வளோ போலீஸ் 1,00,000 போலீஸை வச்சுக்கிட்டே ஒன்றும் பண்ண முடியல. இங்கே வெறும் 4000 போலீஸ் தான் எங்கள் பாண்டிச்சேரியில். எவ்வளோ சிறப்பாக வந்து பேரிகார்டு அமைச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. கரெக்டாக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சா, இதுக்கே வந்து கியூஆர் கோடுன்னாங்க, ஒரு ஆள் விடணும்னாங்க, டக்குன்னு 2 ஆள் விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாகவே விட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அந்த அரசு இதை பார்த்து நாங்கள் ஒரு சின்ன அரசு தான், எங்களை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்றதே நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லை, கூட்டணியோட இருந்தாலும் ஓகே, அவர் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க தான். கூட்டணியோட இருந்தாலும் ஓகே, தனியாக நின்னாலும் ஓகே. அவர் எப்படி நின்னாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த இது சொல்ற மாதிரி தான் அந்த காலத்துல சொன்னாங்கல்ல, நாங்க போவோம் ரெட்டையில பார்த்து கேள்விகள்லாம் கேட்டா சொல்லுவாங்கல்ல, நாங்க போவோம்ப்பா ரெட்டையில பார்த்து அழுத்திட்டு வந்துருவோம், சூரியன்ல பார்த்து அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன்ல எது நிற்குதோ டிவிக்கு, அதாவது இதுக்கப்புறம் என்ன அவங்க சிம்பிள் கொண்டு வராங்களோ அந்த எலெக்ஷன் கமிஷன்ல அதில் வந்து போயிட்டு நாங்கள் அமைக்கிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். யார் நிற்கிறாங்க கேண்டிடேட் அதெல்லாம் மேட்ச்ல. ஏன்னா எங்கள் தளபதி எப்பயுமே வந்து எல்லாரையும் கரெக்டாக தான் சரியாக தான் இங்கே நிற்க வைப்பார். அதுதான் அதுபடி. ரோட் ஷோ ஆக்சுவலாக வந்து அது வந்து சரியான முடிவு தான். இங்கே பாண்டிச்சேரி எடுத்தது வந்து சரியான முடிவு தான். ஏன்னா வச்சுங்களேன், கரூர் அவ்வளோ பெரிய கரூர்லேயே வந்து அவ்வளோ அகலமான இடம், அங்கேயே வந்து ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. அது வந்து வேற உள்குத்து இருக்குது, அது வேற விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரோடும் குறுகலான ரோடு தான். யோசிச்சு பாருங்க, இங்கே ஒயிட் டவுனும் சரி, நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் சரி, அண்ணா சிலையும் சரி, எல்லாமே குறுகலான ரோடு. இதில் வரும்போது விஜய் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வரும்போது எல்லாரும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இங்கே இருக்கிற அரசுக்கு ஒரு அவமரியாதை. அதனால வந்து இங்கே வந்து பர்மிஷன் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இவராச்சு என்னது இதை பாருங்க, இவராச்சு தில்லா விட்டார்ல, என்ஆர் ஐயாவாச்சு தில்லா வந்து விஜய் வந்து பேசட்டும், ஒரு புது கட்சி வந்தால் ஒரு இளைஞரை சப்போர்ட் பண்ணுறது பாருங்க. அவர் ஒரு முதல்வர்னா அவரை மாதிரி இருக்கணும், பார்த்து வந்து கற்றுக்கணும் எல்லாரும்.
சரிங்களா? சும்மா வந்து குறை பேசு. இப்போ அவர் நினச்சிருந்தா விடாம இருந்திருக்கலாம், தடைகள் பண்ணியிருக்கலாம், வேற என்ன எதுதான் பண்ணியிருக்கலாம். ஆனா எதுவுமே பண்ணலையே. நீங்க பண்ணுங்க நடத்துங்கன்னு அவரு வந்து அனுமதி கொடுத்தாருல்ல, அதுதான் வந்து ஒரு நல்ல அரசுக்கான ஒரு இது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் விஜயும் வந்தாருன்னா இன்னும் ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் நமக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. தளபதி சூப்பரா பேசினாரு, சூப்பரா வந்தாரு. 10 நிமிஷம் பேசினாலும் 10 தலைமுறைக்கு ஏத்த மாதிரி பேசிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 10 நிமிஷம் கம்மியா பேசினாங்க, உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? கடைசியில இன்னும் கொஞ்ச நேரம் பேசிருக்கலாம். பட் நாங்க எதிர்பார்க்கல, இவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு நன்றி சொல்ல நாங்க எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் பேசியிருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். இவ்வளவு வெயில இருந்து பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு கஷ்டமா இல்ல? கஷ்டமாவே இல்ல. வெயிலா இருந்தாலும் எங்க அண்ணனை நாங்க பாப்போம். இன்னும் தான் வெயிலா இருந்தாலும் எங்க அண்ணனை நாங்க பாப்போம். எல்லா பிரச்சனை பாண்டிச்சோடையில எல்லா பிரச்சனையும் சொல்லிருக்காங்களா? ஏதாவது பிரச்சனை சொல்லாம ஏதாவது விட்டாங்களா? இல்ல கண்டிப்பா எல்லாமே சொன்னாரு அவரு. கண்டிப்பா எல்லாமே சொன்னாரு. கண்டிப்பா அதே மாதிரி அவர் சிஎம் ஆனா கண்டிப்பா அதெல்லாம் நிறைவேற்றுவாரு. மகளிருக்கு பாதுகாப்பு இருக்கும் நிச்சயமா. அது மட்டும் 100% உறுதி. போலீஸ் பாதுகாப்புலாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு இதுவும் இல்ல. நல்லபடியா இது பண்ணாங்க. அவரும் நல்லபடியா வந்து நல்லபடியா போட்டுட்டு கரெக்டா இருந்துச்சு. ரோட் ஷோப் கொடுக்காம இந்த மாதிரி மீட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா, இதுவே ஓகே தான் எங்களுக்கு. கரெக்டா இருக்கு. ரோட் ஷோ வந்தா எல்லாரும் ஓடுவாங்க, ஓடியாருவாங்க. தொல்லதானா? ஏன்னா ஸ்கூல்லாம் வச்சிருக்காங்க, பிரச்சனை ஆயிடும். இந்த மாதிரி அவங்க அனுமதி கொடுத்ததே ஓகே தானே எங்களுக்கு. ஆனா இன்னும் எங்க குழந்தைங்க பார்க்க முடியலண்ணா. அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவ்வளவுதான். தனியா நின்னா நல்லா இருக்குமா இல்ல கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்? தனியா இருந்தாலும் ஜெயிப்பாரு, கூட்டணி வச்சாலும் ஜெயிப்பாரு. எல்லாத்துக்கும் 26ல அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே தகுதி இருக்குன்னா கன்ஃபார்ம் அவர் ஜெயிப்பாருண்ணா. வெற்றி நிச்சயம். தேங்க்யூண்ணா. இதே மாதிரி இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் பத்தி கண்டிப்பா நாங்க கொஞ்சம் பேசி ஆகணுங்க. விஜய் பத்தி பேசினாதான் அவருக்கு வந்து காசு. அதனால அவன் பேசுறானோ அவன் பேசிட்டான். ஓகே, அவனை பத்தி பேசுறாள். அவன் வந்து சும்மா அவனுங்க ஏதாவது பேசிட்டே இருப்பானுங்க. 200 வந்து 200 ரூபா கொடுத்தவனே எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. பார்த்தாலுமே நம்மளால பொழைக்கிறவங்களா பொழைச்சிட்டு போட்டோம் அவ்வளவுதான். சோ இவனுங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. ஒன்னே போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுதான் போட்டியே. இதுல வந்து யாரு வந்து இது பண்றாங்களோ அதுதான் வந்து நடக்க போகுது. கண்டிப்பா வந்து டிவிக்கு ஆட்சி தான் அமையும். இங்க பாண்டிச்சேரியிலும் சரி, கூட்டணியா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே, தனியா நின்னாலும் எங்களுக்கு ஓகே. கண்டிப்பா வந்து இதுதான் அமையும். 2026ல தமிழகத்திலயும் சரி, புதுச்சேரியிலும் சரி, தலைவர் விஜய் அவர்கள் வர்றது வந்து உறுதி. ரொம்ப நீட்டா அழகா பண்ணியிருந்தாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற போலீஸும் வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாங்க. வந்தவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்றதுல வந்து டிவிகே பார்ட்டி வந்து மெம்பர்ஸும் வந்து ரொம்ப கரெக்டா இருந்தாங்க, ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த விஷயத்துல யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, வந்தவங்க நீட்டா வந்து பார்த்துட்டு அழகா போகணும் அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட் சூப்பரா இருந்துச்சு. மற்றபடி இந்த வெயில்ல ரொம்ப வெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு ஷெட்டா போட முடியும். வெயில் ஒரு ஆசை, விஜய் பார்க்கணுன்ற ஒரு லவ். வெயில் மழை இருந்தாலுமே மழை இருந்தாலுமே நேரத்துக்கு எல்லாருமே நின்று பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து தளபதி மேல எல்லாருக்கும் ஒரு பாசம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டரா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃபேன்ல எல்லாருமே. அதுக்கப்புறம் ஒரு கட்சி தலைவர் சரி என்ன பண்ண போறாரு, என்ன சொல்ல வராருன்னு ஒரு ஆர்வத்தில் வந்து நிற்கிறதா. இதை வரை பெரிய பெரிய வெயிலெல்லாம் மக்கள் நின்றுருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் நிற்கிறதுல வந்து அவருக்காக நிற்கிறதுல யாரும் பெருசாக தப்பா நினச்சிக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டாங்கன்னா இப்போ வந்து மெடிக்கல் டீம் ரெடியாக இருந்துச்சு, ஃபிசியோ டீம் ரெடியாக இருந்துச்சு. அது வந்து டாக்டர் பிரபு சார் இருக்காங்களே, அவங்களோட டீம் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச பெருசாக எந்த கம்ப்ளைண்டும் வரல. 2-3 பேர் மட்டும் ஏதோ மயக்கம் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து தண்ணி டீஹைட்ரேஷனால. மற்றபடி எல்லாமே நீட் அண்ட் கிளீனாக தான் போச்சு. யாருக்கும் ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை, ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிற மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கல பெருசாக. சூப்பராக இருந்துச்சு. இனிஷியலாக கொஞ்சம் ஹார்ஷாக இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நீட்டாக உள்ள அனுப்பிச்சிட்டு பாஸ் இருக்கிறவங்க அனுப்பிச்சாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் இல்லாதவங்களையும் அனுப்பிச்சாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீட்டாக நடந்துச்சு. இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். இந்த கியூஆர் ஸ்கேனர் கொடுத்து பண்ணுறது இந்த மாதிரி நடக்கல. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தானே இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே கொண்டு வராங்க. அதனால இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சம்பவத்தை நம்ம தவிர்க்கலாம், துயர சம்பவத்தை நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா கரூர் சம்பவம் நடந்து ஒரு 72 நாள் சொல்றாங்க. பாண்டிச்சேரிக்கு தான் ஃபர்ஸ்ட் விசிட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நீட்டாக அழகாக பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு மீட்டிங்னா வந்து ஒரு மாநாடு அளவுக்கு பேசணுன்றதெல்லாம் கிடையாது. 10 நிமிஷம் வந்து பேசினாரு நீட்டாக, என்ன சொல்லணுமோ அதை சொன்னார். எல்லாருக்கும் அது புரிஞ்சுது, வந்தாங்க போனாங்க. அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து இவ்வளோ செலவும் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மக்களுக்காக தான். மக்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா ரோட்டில் நின்று பேசுறதுக்கு பெர்மிஷன் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நடந்ததால இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ். இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ட்ரேட்மார்க் தான். சூப்பரா பேசினாரு. பாண்டிச்சேரிக்கு வந்து ஐடி நிறுவனங்கள் அண்ட் ரேஷன் கார்டு இந்த மாதிரி சில விஷயம் சொன்னாரு. ஸோ காவல் பாண்டிச்சேரியோட சேஃப்டி பத்தி சொன்னாரு. இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் இது கடற்கரையில போய் செக் பண்ணுறது கரெக்டாக சொன்னாரு. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 20 மினிட்ஸ் சூப்பராக பேசிட்டு அந்த சிஎம் நம்ம கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணவே பேசினார். அவர் எதிர்த்து பேசலை. ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து எப்பவுமே தளபதி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து தமிழ்நாட்டையும் சப்போர்ட் பண்ண மாதிரி பேசணும்னு சொல்றேன்.
எதிர்கட்சி கூட சப்போர்ட் பண்ணி தளபதி சப்போர்ட் பண்ணி சொல்லுவார். ஆனா கொஞ்ச நேரம் தான் பேசுறான்னு சொல்றாங்களே, கம்மியான நேரம் தான் பேசுறாங்க. நான் எல்லாமே அட்ரஸ் பண்ணிட்டாரு மோஸ்டா. இன்னும் வந்து ரவுடிசம் கொஞ்சம் இந்த ஊழல் கொஞ்சம் ஐடி நிறுவனங்கள் வரும். ஒரு ஒரே வார்த்தையா சொல்லிட்டாருண்ணே. அவர் என்ன சொன்னார்னா, ரேஷன் கார்டு இது வரைக்கும் ஒண்ணுமே போடல. மருத்துவம் பாண்டிச்சேரியில இன்னும் வரைக்கும் தரமானதா இருக்கு. அங்க வந்து ஜிஹெச் போய் பாருங்களா, ஜிஹெச்ல வந்து இன்னும் அந்த சைடுல எல்லாம் குப்பையா தான் இருக்கும். ஆனா வந்து இதே இந்த போலீஸ் பண்ணாம பாருங்க, போலீஸ் கரெக்டா பண்ணிருக்காங்க. இந்த சைடுல வந்து பாலம் கட்டிட்டு இருக்காங்க, அந்த சைட்லயும் செம்ம டிராபிக். கரெக்டான இடத்துல இவங்க கொடுத்தது ஓரளவுக்காச்சும் பரவாயில்ல, கரெக்டா பண்ணிருக்காங்க. மேலும் அண்ணனுக்கு ஜெயிச்சு வர என்னோட வாழ்த்துக்கள். ஆனா கூட்டணி வைக்கலாம்னா, அதாவது நிறைய பேர் இங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, கொஞ்சம் இதுவா இருக்குண்ணா, ப்ராப்ளமா இருக்கு. எப்படி சொல்லணும், இவங்க கூட்டணி வச்சுன்னா இவங்க அடிக்கிறது, இவங்க கூட்டணி வச்சா இவங்க போறது, ஊழல். அப்பதான் ரைடு விடுவாங்க, இல்லைன்னா ரைடு விட மாட்டாங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. இப்ப பிஜேபில இருந்து வெளியே வந்து ரைடு விடுறாங்க, எல்லாமே பண்றாங்கண்ணா. இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மக்களுக்கு நல்லது எடுத்துன்னு போய் போக மாட்டாங்க. இன்னும் வரைக்கும் ஒரு பாலம் பாதியிலே இருக்குன்னா, அங்க பொட்டலி கார்டன் பக்கத்துல அங்க வந்து பாலா தேட்டரா நேரா போறதுக்கு ஒரே பாலம்னா, அது இன்னும் கட்டிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரி இன்னும் பண்ணல சொல்றாங்க. அது இருந்ததுன்னா என்னது நேரா போல ராஜா தேட்டர்ல ஒரு சிக்னல், அது நடக்காது. எப்பல இருந்தா இங்க இருந்து கடலூருக்கு நிறைய ஆக்சிடென்ட்லாம் நிறைய ஆகுதுன்னா, இங்க இருந்து ஒரே ஒரு அதாவது ரயில்வே மாதிரி செட் பண்ணலான்னு பார்த்தாங்க. அது இன்னும் நடந்தா பிரைவேட்டுக்கு இது அவன் பாதிக்கும்ன்றதாங்க இன்னும் பண்ணாம இருக்காங்க. இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா, மாறாதுன்னு சொல்றாங்க. ஆனா கூட்டம் ஓட்டா மாறலாம். நம்ம இறங்கி வேலை செஞ்சதுன்னா, இப்ப இன்னும் நம்ம அண்ணன் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் இங்க வந்து வேலை செய்வேன் நம்புறேண்ணா. இது நானே செய்வேண்ணா. இதுக்கப்புறம் இறங்கி வேலை செஞ்சு மக்களுக்கு அவளை என்னன்னா ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும்னா, டேட்டா கலெக்ட் பண்ணி மக்களுக்கு நீங்க என்ன புதுச்சேரி மக்களுக்கு நீங்க என்ன தேவைன்னு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணா வச்சுக்கலாம். நாளைக்கே எங்க புதுச்சேரி எல்லாமே கொஞ்சம் மாத்தலாம்ண்ணா. எடுத்தோடனே யாராலையும் மாத்த முடியாது, கொஞ்சமா தான் செய்ய முடியும். எடுத்தோடனே போய் உட்காரணும் அவசியம் இல்லை, படிப்படியா தானே ஏற முடியும். அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. 5000 இது வந்து ப்ரோட்டோகால்ஸ் நம்ம பாண்டிச்சேரி போலீஸ் சூப்பராக ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லா ரூல்ஸ் எல்லாரும் மேடம்லேருந்து ஐஜி மேடம்லேருந்து எல்லாருமே வந்து நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்பி இல்ல இப்போ வந்து முன்னாடி ஒரு அசம்பாவிதம் நடந்தனால இது வந்து இன்னும் கொஞ்சம் பதற்றமா இருக்கும். இப்போ எங்க போனாலும் எல்லாரும் சாவோம்னு நினைச்சா போவோம். இப்போ எந்த கூட்டத்துக்கு போனா ஐயோ நீங்க நம்ம செத்துருவோம், ஐயோ நாளைக்கு செத்துருவோம் போக மாட்டோம். போவோம், நல்லபடியாக போயிட்டு வரணும் தான் எல்லாரும் யோசிப்போம், மக்களும் யோசிப்பாங்க, போலீஸும் அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு கொடுப்பாங்க. அங்கே அசம்பாவிதம் மோசமாக நடந்ததுனால இங்கே வந்து பயந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ், ஏன்னா சின்ன ஒரு இது எதுக்கெடுத்தாலும் இங்கே தான் எல்லாரும் தான் ஆன்சரபிளாக இருக்கணுன்றதுக்காக இங்கே போலீஸ் அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கே வந்து ஒரு QR கோடில் 2 பேர் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரு QR கோடில் 1 பேர் தான். அதுக்கப்புறம் வந்து போலீஸே மக்களை பார்த்துட்டு எப்படி டிவிகே நிர்வாகிகளும் பார்த்தாங்க, மக்கள்லாம் பாவமாக வெளியில் நின்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஃப்ரீயாகவும் விட்டாங்க. ஸோ அதனால வந்து பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ ஒரு ஃப்ரீயாக நடந்து முடிஞ்சதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்க. அதனால வந்து விஜய் தான் வந்து கண்டிப்பா வந்தாகணும் 2026ல. ஆமா கண்டிப்பா நடக்கும் ப்ரோ, கண்டிப்பா நடக்கும் ப்ரோ. எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க? இதுல வேற தற்கூரி கூட்டம் வேற சொல்றீங்க, அது எப்படி சொல்லுங்க? அது வந்து நம்ம யோசிக்கிறோம். இது இந்த ஜெனரேஷன்ஸ் தான் வந்து யோசிக்கிறதே, சும்மா போயிட்டு அழுத்திட்டு வர்றதில்ல ஓட்டு. கொஞ்சம் நாங்க சின்ன பசங்களுக்கும் அரசியல் அறிவை வளர்க்குறாங்க. இப்ப அரசியல்ல என்னன்னு தெரியாத பசங்க எல்லாம் இருக்கும்போது நாங்க வந்து பாக்குறோம், ஓகே இந்த சம்பவம் நடந்துச்சா, இவர் வந்து தலைவரா, இவர் இந்த விஷயம் பண்ணாரா, ஓகே இது நடந்துச்சு, இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க, இந்த ஊழல் குற்றச்சாட்டுல இவங்க மாட்டினாங்க, ஓகே இந்த கேஸ்ல இவங்க மாட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு டிவிக்கேன்றது வந்து எங்களுக்கு ஒரு அரசியல் தாக்கத்தை கொடுக்குது, ஒரு தாகத்தை கொடுக்குது. சீமான் எடுத்தீங்கன்னா இவ்வளவு நாளா சீமான் இருந்தாரு, அவரை நம்பி வந்த எல்லாருமே அவங்க ஒரு கொள்கையோட வந்தாங்க, அவங்க எல்லாரையும் ரசிகர் கூட்டமா மாத்துறாரு சீமான். ஆனா எங்க தளபதி அது மாதிரி அவரு ஒண்ணுமே கூட்டத்தை கொள்கை கூட்டமா மாத்துறாரு. அவர் ஒண்ணுமே இல்ல ப்ரோ, அரசியல் அறிவை எங்களுக்குள்ளேயும் வளர்க்குறாரு, எல்லா பசங்களுக்குள்ளேயும். அவர் ஒண்ணுமே இல்ல ப்ரோ, பேசிட்டே தான் இருப்பாரு, ரைட்ரா விட்றா போடுறா அப்படின்னு பேசிட்டே. அது வந்து ஒரு மேடையில வந்து பேசுறாராப்பா தலைவர் வா அப்படின்னு இருக்கும். ஆனா அவர் பேசுறதெல்லாம் ஏதாவது சாத்தியமா சொல்லுங்க? ஆடு மேய்க்கிறது கவர்மெண்ட் வேலை கொடுப்பான்னு. எப்படி ஒரு நாட்டை முன்னோக்கி கொண்டு போகணுமா இல்லை பின்னோக்கி கொண்டு போகணுமா நீங்க சொல்லுங்க? ஆடு மேய்க்கிறவனுக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் தரேன், ஹெலிகாப்டர் பிரேசில் ஆடு மேய்க்க, அவன் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மிங்க்குன்னு தனியாக ஆளு அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது புரியாத மாதிரியே ஏதாவது பேசிட்டு இருக்காரு அவரு. அப்போ முக்கியமா என்னன்னா, இன்னும் விஜய் வந்துட்டு இந்த அரசியல் கட்சிக்கு வரலன்னு வச்சுங்களேன், இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து சீமான் சொல்ற கட்டுக்கதைகளை தான் நாங்க நம்பி இருப்போமே தவிர. அதே மாதிரி சீமான் சொல்றாரு, சோத்துக்கே வழி இல்லாதவனா காரு வீட்டுக்கு வேணுமா அப்படின்னு மாதிரிலாம் கேட்குற. விஜய் சொன்னது அந்த மாதிரி ஒரு மாதிரி குத்தி காட்டியே அந்த மாதிரி பேசுறாரு. அதே மாதிரி ஜெயிப்பாருப்பா, விஜய் ஜெயிப்பாரு. ஏன்னா இங்க பாண்டிச்சேரியில வந்து நிறைய செஞ்சிருக்கிறாரு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு இலவச புக்கு,
பேனா அரிசி அதுக்கு முன்ன அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னே செஞ்சுக்கிறேன். கண்டிப்பா நாங்களாம் போய் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு உதவி பண்ணிக்கிறார் கம்மன் கல்யாணத்தில் அவங்க அப்பா கூட. ரேஷன் கார்டு இங்க கொண்டு வர சொல்லியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். நாங்களாம் வச்சிருக்கிறோம். ஏழை மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாம் வாடகையில் இருக்கிறோம். அவங்களுக்கு கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இருக்கிறவங்களுக்கே இது பண்ணிட்டு இருந்தாக்கா அது சரி வராது. அரசியலுங்கெல்லாம் அப்படித்தான் செய்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களே எல்லாம் அவங்க சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. சரி, இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, மாசாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் அண்ணா பேசியிருக்கலாம். என் டைம் கம்மியா பேசணும்னு நினைக்கிறீங்க? டைம் கம்மியாக பேசினாரு. ஸோ பாண்டிச்சேரி விஷயத்தையும் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறோம். இன்னும் நிறைய பேசியிருக்கலாம். என்னெல்லாம் பேசலாம்னு நினைக்கிறீங்க? நிறையா செய்ய வேண்டியது செயல் திட்டம்லாம் நிறையா இருக்குது. இங்கே ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. ஸோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இளைஞர் நிறையா இருக்கிறோம். ஸோ ஐடி கம்பெனியெல்லாம் நிறைய கட்டலாம், நிறைய பில்ட் பண்ணலாம். ஒர்க்கு லேடிஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதனா ஒரு தொழில்நுட்பமாக எதனா ஒரு கம்பெனி வச்சு இன்னும் எதனா பண்ணலாம். அந்தமாரி செயல் திட்டத்தை பேசலாம். இன்னும் கொஞ்சம் பேசிக்கலாம். இங்க எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க? அதுக்கப்புறம் நம்ம பாண்டிச்சேரிலாம் பக்காவாக இருக்கும் முடியாது, சூப்பராக இருந்தது. தமிழ்நாடோட இது நல்லா பெருசா நம்ம பாண்டிச்சேரி எப்பயுமே எல்லாத்தையோட ஸ்டேட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டோட பாண்டிச்சேரி ஒரு பெஸ்ட்டு தான், நல்லா இருக்கும், சேஃப். இங்க தனியா நிக்கிறோம் நினைக்கிறீங்களா, கூட்டணி ஆட்சி நினைக்கிறீங்க? இங்கே வந்து எப்படி பார்த்தாலும் கூட்டணி தான் வரும், தனியாக நிற்க மாட்டார், கூட்டணியாக தான் வரும். இந்த மாதிரி கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு தெரியும் எங்கே எப்படி போடணும்னு. இதே கூட்டம் வேற ஒரு கட்சிக்கும் போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனால் ஓட்டு யாருக்கு போடணும் அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக போட்டுருவாங்க. அதாவது டிவிக்கு எல்லாம் தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சார் எல்லாருமே தற்கூரி கூட்டம் தான் சார் பொதுவாக. இது மட்டும் எப்படி தற்கூரி கூட்டமா? இப்போ அங்கே போனாலும் அதுவும் தற்கூரி கூட்டமாக தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க. ஒருத்தர் வராருன்னா எதிர்த்து பேசுவாங்க, வளர்ந்து வராங்க.